கோச்னாலே விஜய் ஃபிலிம்ல வர்றது என்ன தெரியுது கோச்? விஜய் ஃபிலிம்ல ஒரு பிகில்ல வராரு இல்லையா? என்ன ட்ரெயினரா வராரு? என்ன ட்ரெயினர்? ஃபுட்பால் ட்ரெயினர். நம்ம கோச் வந்து நம்ம இன்னைக்கு சீஃப் கெஸ்ட் வந்து என்னெல்லாம் கோச் பண்ண போறாரு பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் சொல்றேன். சோஷியல் ஸ்கில்ஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ், ஜாப் ஸ்கில்ஸ், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், கிராஃபாலஜி, பாசிட்டிவ் பேரண்டிங், கிராஃபாலஜிக்கு வரேன், பாசிட்டிவ் பேரண்டிங், ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட், accelerated learning method, emotional intelligence, life skills, related aspect. So இவ்வளவு டாபிக்ஸ்ல வந்து more than 1000 ப்ரோக்ராம் அவரு all over the world செஞ்சு கொடுத்துருக்காரு, செய்கிறாரு. வெரி சக்ஸஸ்ஃபுல் ப்ரோக்ராம் எல்லாமே. நான் அவரை வந்து இன்னைக்கு தான் முதல்ல பார்க்குறேன். பட் அவர் நடத்தின ப்ரோக்ராம் வந்து எனக்கு நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. வெரி பெஸ்ட் ஆர்கனைசர், ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணல வெரி பெஸ்ட் ஆர்கனைசர். அப்போ நானே அவர் யாருனே தெரியாமல் எங்கள் எம்எம் காலேஜ்க்கோ நிறைய கவர்மெண்ட் காலேஜஸ்க்கோ இவர் நேமை நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அவரோட இதை பாருங்கள். ஸோ ஃபார் 2 lakh ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. அண்ட் 25,000 ப்ளஸ் டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் 15,000 பேரண்ட்ஸ்க்கு பேரண்டிங் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் மோர் தென் 10,000 கார்பரேட்ஸ், ஐடி ஃபீல்ட் அண்ட் அனதர் கார்பரேட்ஸ்லாம் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எனக்கு வந்து யாரை சீஃப் கெஸ்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு மைண்டில் நினைக்கும் போது ரெஜிஸ்ட்ரார்ஸ் தோணுனாங்க, வைஸ் சான்சலர் தோணுனாங்க, டைரக்டர்ஸ் தோணுனாங்க. பட் அவங்களெல்லாம் விட மிஸ்டர் பால் சுஷில் தான் உங்களுக்கு ரொம்ப எக்ஸாக்ட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஆல் த வே கமிங். ப்ளீஸ் சென்னை சார், உங்களுக்கு ரெமினரேஷன் வந்து சென்னையிலேருந்து வர்றதுனால யூஸ்வலாக நிறைய பே பண்ணுவாங்க பெரிய பெரிய காலேஜஸில். உங்களுக்கு நாங்கள் எவ்வளோ பே பண்ணட்டோம்? நாங்கள் ஒரு சின்ன காலேஜ், குர்த்தி காலேஜ், லிமிட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது மேடம், எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. அது எனக்கு ரொம்ப அவர் மேல இன்னும் மரியாதை கூடிச்சு. அது ரொம்ப எனக்கு பெருமையா இருந்துச்சு. ஏன்னா நம்ம காலேஜ் வந்து ஒரு சின்ன காலேஜ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் மேக்னானிமஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். தென் அவரை பற்றி இன்னும் சிறப்பான விஷயங்களையும் நான் சொல்றேன். அவர் வந்து நேஷனல் என்எல்பி மாஸ்டர் ட்ரெயினர். என்எல்பி மாஸ்டர் ட்ரெயினர் நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம், அதாவது நியூரோ சம்பந்தமா நர்வ் சம்பந்தப்பட்ட பாதிப்புள்ளடைஞ்ச இல்லை நம்மள மாதிரி நர்வ் டிசார்டர் உள்ளவங்களுக்கான ட்ரெயினரும் கூட. அண்ட் ஏ கிரேட் கிராஃபாலஜிஸ்ட். கிராஃபாலஜிஸ்ட் என்னன்னா கையெழுத்து இருக்கு இல்லையா, நீங்க ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா நீங்க யாரும் நம்ம சொல்லிடுவார் எப்படிப்பட்ட டைப்பு, மென்டலி நீங்க எந்த மாதிரியான பர்சன், அடமெண்டா, நல்லவங்களா, உழைப்பாளியா, இது எல்லாமே அவர் சொல்லிடுவார். உங்களோட குணம், உங்க ஆட்டிடியூட், உங்க பிஹேவியர், உங்க கேரக்டர், உங்க கையெழுத்தை வந்து சொல்லிடுவார். ஸோ அதில் வந்து அவர் ஏ கிரேட் கிராஃபாலஜிஸ்ட். அண்ட் another thing, அவர் வந்து EMDR தெரபிஸ்ட், ஐ மூமெண்ட் டீசென்சிடைசேஷன் அண்ட் ரீப்ராசஸிங், அதில் ஒரு தெரபிஸ்ட். அவர் அதிலும் an எக்ஸ்பர்ட். அண்ட் ஆல்சோ ஒரேஷியஸ் ரீடர் அண்ட் அ ட்ராவலர், வேர்ல்டு வைட் நிறைய ட்ராவல் பண்ண ஒரு எக்ஸ்பர்ட். எங்கே ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னா தாய்லாந்து, ஸ்ரீலங்காவில் டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. சிங்கப்பூரில் பேரண்ட்ஸ்க்கான பேரண்டிங் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன் நேபாள் அண்ட் இன் மலேசியா லீடர்ஷிப் ப்ரோக்ராம் ஃபார் த கார்பரேட் பீப்புள். அண்ட் ஆல்சோ ஹீ இஸ் அ டிவி பர்சனாலிட்டி. நான் அவரை பார்த்துருக்கேன். எதில் பார்த்துருக்கேன் அப்படின்னா புதிய தலைமுறையில் சாரோட இன்டர்வியூ பார்த்துருக்கேன், கலைஞர் டிவி, வேந்தர் டிவியில் அவரோட ப்ரோக்ராம் பார்த்துருக்கேன், நியூஸ் 7ல் பார்த்துருக்கேன், ராஜ்ல பார்த்துருக்கேன், ஜெயா டிவிலையும் பார்த்துருக்கேன். நியூஸ் சேனலில் அவரோட இன்டர்வியூஸ் ரிலேட்டட் டு த ஸ்கில் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், ஹெச்ஆர். ஸோ எனக்கு இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸாக நமக்கு வர்றது ரொம்ப ரேர், கிடைக்கிறது ரேர். அவங்க நம்ம கூட இருக்கும்போது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்களை நீங்கள் ஷார்பன் பண்ணிக்கிங்க, ஷ்ரூட் ஆகிக்கிங்க, ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிங்க. இதை தாண்டி நான் முடிக்கிறதுக்குனால ஒரு சின்ன காலையில் வரும்போது ஒரு நியூஸ் பேப்பரில் நியூஸ் படிச்சுட்டு வந்தேன். அது என்ன உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு ஐ வில் கன்க்ளூட், வைண்ட் அப் மை வெல்கம் அட்ரஸ். அறிஞர் அண்ணாதுரை அமெரிக்காவுக்கு போயிருக்காரு சீஃப் கெஸ்ட்டாக. அமெரிக்கா யூனிவர்சிட்டியில் அமெரிக்கனை அட்ரஸ் பண்ணுறாரு. 1960 நடந்த விஷயம். அங்கே இருக்கிற அமெரிக்கன்ஸ்க்கு
இந்தியன் அப்படின்னாலே ஒரு ஒரு லோ கிரேடான ஒரு நம்ம மேலே ஒரு அசம்ஷன், ஒரு இம்ப்ரெஷன், நம்ம மேலே ஒரு இந்தியனோ ஒரு பெரிய மரியாதை கிடையாது. அதனால அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸோ ஒரு ஃபேக்கல்ட்டி அவங்களாம் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டு அவர் கொஞ்சம் இரிட்டேட் பண்ணாங்க. பட் எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்பராக ஆன்சர் பண்ணார். அப்போ அங்கேருந்து ஒரு சீனியர் ப்ரொஃபஸர் வந்து ஐ ஹாவ் அ கொஷின் டு மிஸ்டர் அண்ணாதுரை அப்படின்னு கேட்குறாரு. அண்ணாதுரையும் ரொம்ப வார்ம் ஹார்ட்டடாக எஸ் மிஸ்டர் ஃபிலிப் யூ கேன் ஆஸ்க் மீ அ கொஷின் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மிஸ்டர் ஃபிலிப் வந்து ஒரு கொஷின் கேட்குறாரு. இவ்வளோ அழகாக இங்கிலீஷ் பேசுகிறீங்க, எல்லாம் தெரியுது, நான் சின்ன கொஷின் கேட்குறேன், அது உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா பார்க்கலாம். நீங்கள் 100 வேர்டு சொல்லணும். 100 வேர்டு ஒரு 1 or 2 minutes ஏபிசி